இதுவரை நாம் பார்த்து வந்த முத்திரைகள் அனைத்துமே ஆன்மீக தொடர்புடையதாக இருந்தாலும் நம் உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டுமே தீர்வுகள் தருவதாய் அமைந்திருந்தன. முத்திரைகள் இவைகளுக்கு மட்டும்தானா? நம் வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தர ஏதேனும் முத்திரைகள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பவர்களுக்கும் நம் முன்னோர்கள் வழிகாட்டுகின்றனர். அம்முத்திரைதான் நம் கோரிக்கையை நிறைவேற்றும் குபேர சம்பத்து தரும் வாழ்நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் குபேர முத்திரை. இம்முத்திரையின் பலன் கிட்ட நாம் இம்முத்திரையை எவ்வளவு நேரம் செய்கிறோம் என்பதை விட எவ்வளவு ஸ்ரத்தையுடனும் எவ்வளவு ஈடுபாட்டுடனும் செய்கிறோம் என்பதே முக்கியம். முதலில் உங்கள் கனவுகளை, குறிக்கோளை அல்லது எதிர்கால திட்டங்களை தீர்மானியுங்கள். பிறகு அந்த எண்ணங்களை சிறிய வாக்கியமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கண்களை மூடி இம்முத்திரை செய்யும்போது அந்த வாக்கியத்தை அல்லது உங்கள் கோரிக்கையை ஸ்ரத்தையுடன் மனதுக்குள் ஓடவிடுங்கள். பிறகு அதை காட்சிப்படுத்துங்கள். காட்சிகள் விரியும். உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியும் இனிமையும் உண்டாகும். அந்த எண்ண ஓட்டத்திலேயே நிலைத்திருங்கள். இவ்வாறு குபேர முத்திரையை தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் நம் கோரிக்கைகள் நிறைவேறும். உதாரணத்திற்கு, சகல சௌபாக்கியங்களோடு அன்பான மனைவியோடும் அறிவான குழந்தைகளோடும் நலமுடன் வாழ்கிறேன். என் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக உள்ளது. நல்ல பணியில் அமர்ந்துவிட்டேன். பணம், பெயர், புகழுடனும் அன்பான மனைவி மக்களோடும் சிறப்பாக வாழ்கிறேன். நான் கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன். அழகான வீடு, கார் வாங்கி அதில் வசித்து வருகிறேன். என் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் காண்கிறேன். நான் நன்றாக படிக்கிறேன். விளையாட்டில் முதல் பரிசு பெற்றுவிட்டேன். நான் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன். குடும்பத்தாருடனும் சுற்றத்தாருடனும் மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் வாழ்கின்றேன் போன்ற வாக்கியங்கள். சரி, இம்முத்திரை எப்படி நம் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறது? இம்முத்திரையில் நெருப்பு, காற்று, ஆகாய பூதங்கள் சமநிலையில் இயக்கப்படுவதாலும் நிலம், நீர் ஆகிய பூதங்கள் குறைக்கப்படுவதாலும் ஆள் மன செயல்பாடுகள் அதிகரித்து நம் கோரிக்கைகள் நிறைவேறுகிறது. முதலில் முத்திரை செய்யும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும், முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும். குபேர முத்திரை எப்படி செய்வது? கட்டை விரல், ஆள்காட்டி விரல் மற்றும் நடு விரல் நுனிகள் ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டும் மற்ற 2 விரல்களையும் மடித்து உள்ளங்கையை தொட்டுக்கொண்டும் இருக்க வேண்டும். இம்முத்திரையால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன? பெயருக்கு ஏற்ப இம்முத்திரை குபேர சம்பத்தை அள்ளித் தருகிறது. மனதின் சக்தியை அதிகரித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறது. வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு தருகிறது. கனவுகள், ஆசைகள், எதிர்கால திட்டங்கள், குறிக்கோள்கள் நிறைவேற்றப்படுகின்றன. கோடீஸ்வர யோகம் உண்டாக்குகிறது. செல்வத்தை ஈர்க்கிறது. வணிக ரீதியான வெற்றிகளை அள்ளித் தருகிறது. குழப்பங்களை முடிவுக்கு கொண்டு வருகிறது. எண்ணங்களை ஈடேற்றுகிறது. நிதி சிக்கல்களை தீர்க்கிறது. பொருளாதார முன்னேற்றம் தருகிறது. தனித்திறமைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. பணம், பெயர், புகழ், ஆடை, ஆபரணங்கள் ஒருங்கே நம்மிடம் சேர்க்கிறது. உடல் மன சிக்கல்களை தீர்க்கிறது. மொத்தத்தில் எல்லா வளமும் நலமும் தருகிறது. இம்முத்திரை தீர்க்கும் நோய்கள் என்னென்ன? சைனஸ், தலைவலி, மன அழுத்தம் நீங்க உதவுகிறது. பிராண சக்தியை அதிகரித்து உடலை சுத்தப்படுத்துகிறது. அதிக வியர்வை, அதிக உமிழ்நீர், அடிக்கடி சிறுநீர் கழித்தல் இவற்றை குணமாக்க உதவுகிறது. இருமல், அஜீரணம், தூக்கமின்மை மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தர உதவுகிறது. தக்க குருவிடம் முறையான ஆலோசனைகள் பெற்று முத்திரைகள் பழகுவதே சாலச் சிறந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களை போற்றி நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம். இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவோம். செழிக்கட்டும் நம் பாரம்பரியம்.
இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.